அந்த 82 ஆகுது. கம்பி வச்சு 83 ஆரம்பிக்கும். காங்கிரீட் கம்பி எதுங்க? இந்த காங்கிரீட் கம்பி. அதான் அதாவது எனக்கு ஏன் என் வயசை சொன்னேன்னா அதுக்கு தான். வயசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. வீட்டில் மாடியில் ஒரு ரூம் கட்டலாம்னு முடிவு பண்ணேன். ஒரு கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், கடத்தருக்கு போயிட்டேன். கடத்தருக்கு போனோன்னா நேரம் ஆயிடுச்சு. கடத்தருக்கு போனியா? கடத்தருக்கு போயிட்டு நேரம் ஆயிட்டு 1 மணி ஆகிட்டு திரும்பி வர்றதுக்கு அந்த வேலை பார்த்துட்டு இருந்த கொத்தனார் கீழே இறங்கி வந்து எங்கேயா போனேன் இவ்வளவு நேரம்னு கேட்குறான். எனக்கு ஆத்திரமா போச்சு. நீயா சொல்லணும் எனக்கு, என்ன கேட்குற? நான் எங்கே போனால் உனக்கு என்ன? இல்லையா 3 கம்பி வேணுயா, அது இல்லாமல் வேலை நின்று போயிருக்கு. உன் சம்பளம் தான், நீ தான் சம்பளம் கொடுக்க போகிற. வேலையே பார்க்கல காலையிலேருந்து, உன்னை தேடி தேடி பார்க்குறேன், காணும், இப்போ தான் வர்றேன். என்ன சரி, இப்போ என்ன செய்யணும்? 3 கம்பி வேணும். 10 mm கம்பியில் ஒரு 3 வேணும். 10 mm கம்பி 3 கம்பி வேணும். இது 3 வாங்கி எப்படி தூக்கிட்டு வர்றது? தட்டு ரிக்ஷாவில் போடுறதா? அது என்னென்னமோ யோசனை பண்ணிக்கிட்டு நான் போகிறேன். வந்தது வேற, வேர்த்து ஊற்றுது, மயக்கமாக இருக்கு. போய் அந்த 2 வீலர் அதில் போய் அப்படி திரும்பினேன். அந்த இடத்துல ஒரு கேள்வி, ஒரு 75 வயசு இருக்கும். ஏங்க நான் என்ன சொல்கிறேன், ஒரு கிழவின்னதுக்கே நீதிபதி இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே. அது என்ன பண்ணுச்சு, ஐயான்னுது. நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வண்டியை கிட்ட போனேன். என்னம்மா, உங்கள் பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னுச்சு. எனக்கு எப்படி இருக்கும், இப்போ கம்பி எப்படிடா வாங்குறது, எப்படி தூக்கிட்டு வர்றது, வெயில் வேர்த்து ஊற்றுதேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற போது இது வந்து உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும். ஆடா ஏமா நீ போமா அப்படின்ட்டு கிளம்புனேன். டக்குன்னு அந்த அம்மா ஒரு செய்தி சொல்லிச்சு பாருங்க, என்னை விட எங்கள் சித்ராவுக்கு உங்கள் பேச்சுனா உயிருன்னுச்சு. சித்ரா நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க என்ன வண்டியே ஆஃப் ஆயிடுச்சு. வயசு என்ன 82 75. ஒரு வசதி இல்லாதவன், ஒரு பெரிய அழகு இல்லாதவன், ஒன்றும் இல்லாதவன், இது எல்லாம் இருக்கிறவன் ராவணன். நம்ம 2 பேரையும் கம்பேர் பண்ணுங்க. அதுக்காக சொல்றேன். நான் சொன்னேன், உங்கள் வீடு எங்கம்மா இருக்குன்னு கேட்டேன். அது சொன்னிச்சே, இந்த ஒரு அடையாளம் சொன்னிச்சு, இங்கே போய் அப்படி போய் அப்படி போய் ஒரு 5 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லுது. இதுக்கு அவனுக்கு கம்பி வாங்கிட்டு கொண்டு கொடுக்கணும், வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாம் தெரியுது சார், அத்தனையும் தெரியுது. அந்த சித்ராங்கிற பேர் வந்த உடனே நீ பின்னால் உட்காருமான்னு உட்காந்துச்சு. அழைச்சிட்டு போயிட்டேன். போய் கொண்டு ஐயே இடையில இது நினைப்பு வருது. போனால் கொத்தனார் திட்டுவார் கொள்வார். அவன் திட்டினா திட்டிட்டு போகிறான், போ சித்ராவை எப்போ பார்க்க போகிறான் அப்படின்னா. அப்படியே உண்மையை சொல்கிறார் பாருங்க. அப்படியே உண்மைன்னா நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன். போனேன். போய் அந்த வீட்டுக்கிட்ட போனோடனே அந்த அம்மா ஏறி முன்னாடி போச்சு. நான் பின்னாலேயே போய் பார்க்குறேன், ஒருத்தரையை காணும் வீட்டில். ஆமாம், சித்ரான்னு சொன்னிச்சே, ஒன்று இல்லையே அப்படின்ட்டு அது சொன்னிச்சு. அந்த அம்மா, உட்காருங்க சார், இந்த சித்ராவை அழைச்சிட்டு வந்துடுறேன், உட்காருங்க. சரின்னு பார்த்துட்டு போகலான்ட்டு உட்காந்து கிடுக்கிட்டு சித்ரான்னு சத்தம் போட்டுக்கிட்டு உள்ளே போச்சு. போனது அங்கேருந்து அழைச்சிட்டு வருது சார் சித்ராவை. அதால் நடக்க முடியல. இப்படி கையை இப்படி கொடுத்து மெதுவாக தள்ளிட்டு வருது. கை தாங்கலாம், மெதுவாக நடக்குது. இதுவே தடுமாத்தம். அதான் இது போய் அதை தாங்கிட்டு வருதுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. கொண்டாந்து நாக்காளிக்கிட்ட கொண்டாந்து உட்கார வச்சு அது உட்கார முடியல, பொத்துன்னு உழுவுது. சொன்னிச்சு, இதான் சித்ரா எங்கள் அக்கானுச்சு. நான் சொன்னேன், நல்லா பண்ணமானே விடு, இருங்க காப்பி சாப்பிட்டு போகலாம். காப்பி இப்பெல்லாம் வேணாம், இதே போதும், விடு என்ன, நான் போகிறேன் அப்படின்னு. டக்குன்னு அந்த சித்ரா சொன்னிச்சு பாருங்க, கொஞ்சம் இருங்க ஐயா, எங்கள் அத்தை சென்னையிலேருந்து வந்திருக்கு.
அதுக்கும் உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும். குளிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ வந்துருவோன்னுது. நீயே போதும்மா, உங்கள் அத்தை வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வயசு 82 வயசு. 82. ஆ